ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டேஸ்டான ரவா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 15 பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாதாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த ரவையிலேருந்து நல்லா வாசனை லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரவை நல்லா பொரிஞ்சு நல்லா வறுப்பட்டு வந்திருக்குல்ல. இந்த டைமில் நீங்கள் எந்த கப்பில் 1/4 கப் ரவை சேர்த்திங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு கையெடுக்காமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேயே பாருங்கள், நம்மளுக்கு ரவை நல்லாவே வெந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். இந்த டைமில் இதில் 1/2 லிட்டர் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடாக இருக்கணும். காய்ச்சின உடனே சேர்த்துருங்க. நல்ல பால் சூடாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு ரவை கட்டி பிடிக்காமல் இருக்கும். கையெடுக்காமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கட்டி எதுவுமே பிடிக்காது. பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ரவை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1/4 கப் ரவை சேர்த்திங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்குறது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை எல்லாமே நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாதாம், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரவா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.